இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கிருபாசன கிறிஸ்துவின் சபை ஸ்தாபகர் இயேசுதாசன் ஐயா அவர்கள் காசு, பணம், ஆடம்பர வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்த உண்மையும் உத்தமமும் நிறைந்த கர்த்தரின் தீர்க்கதரிசி. அவரது வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைத்த சிலவற்றை நாம் காணலாம். ஒருவரை பார்த்தவுடன் அவருடைய அந்தரங்கங்களை தெளிவாய் சொல்லிவிடுவார். ஒருமுறை சகோதரி ஒருவர் 5 பனை வெல்லங்களை காணிக்கையாக கொண்டு வந்திருந்தார். அந்த 5 பனை வெல்லங்களை அவரிடமே திரும்ப கொடுத்துவிட்டு, முதலாவது 7 மாதங்களாக நீ பகைத்து கொண்டிருக்கிற உன் சகோதரர்களுடைய ஒப்புரவாகிவிட்டு இந்த காணிக்கையை கொண்டு வா என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். ஒருமுறை சகோதரி ஒருவர் வேகமாய் சபைக்குள் வந்து முழங்கால் படியிட்டு அந்நிய பாஷையில் பேசத் தொடங்கினார். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த இயேசுதாசன் ஐயா அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த சகோதரியை பார்த்து சத்தம் போட்டு ஜெபத்தை நிறுத்தச் சொன்னார். எழுந்து வீட்டுக்கு போ என்றார். அந்த சகோதரிக்கும் சபையில் இருந்தவர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுது இயேசுதாசன் ஐயா அந்த சகோதரியிடம், நீ சபைக்கு வரும்போது அடுத்த வீட்டின் தென்னை மட்டையை உன் வீட்டில் எடுத்து போட்டுவிட்டு வந்திருக்கிறாய். வீட்டிற்கு சென்று அந்த மட்டையை எடுத்து அடுத்த வீட்டில் போட்டுவிட்டு வா என்றார். ஒருமுறை தெற்பை ஆசீர்வாத டீக்கனார் மகனுக்கு கழுத்தில் ஒரு வியாதி வர இயேசுதாசன் ஐயா அவர்களிடம் ஜெபிக்க வந்தார்கள். ஜெபித்துவிட்டு இயேசுதாசன் ஐயா அவர்கள், கழுத்தில் வியாதி உள்ள ஒரு மாட்டை வண்டியில் பூட்டி அடித்து துன்பப்படுத்தியிருக்கிறாய், அதனால்தான் இந்த வியாதி என்று சொல்லிவிட்டு மாட்டையும் வண்டியையும் விற்றுவிடு, வியாதி நீங்கும் என்றார். அப்படியே டீக்கனார் செய்தார். மகனை விட்டு அந்த வியாதி நீங்கிற்று. சாது ஐயா பலருடைய மரணங்களை முன்னறிவித்திருக்கிறார். காஞ்சிரக்கோடு வைத்தியர் வேதமணியின் கடைசி மகளிடம் இயேசுதாசன் ஐயா அவர்கள் முந்திரி பழங்களை பொறுக்குவா என்று அவளிடம் சொன்னார். அந்த பெண்மணியும் 2 முந்திரிகளை கொண்டு வந்து கொடுத்தார். அதை ஏற்றுக்கொண்ட இயேசுதாசன் ஐயா அவர்கள், மகளே, இன்னும் 2 வருடத்தில் நீ மரணிக்கப் போகிறாய் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதேபோல அந்த மகள் திருமணம் முடிந்து 2ஆம் வருடத்தில் பிள்ளை பேரின் போது மரணமடைந்தார். காஞ்சிரக்கோடு வைத்தியர்களால் வைத்தியம் பலனளிக்காமல் ஒரு பிள்ளை இறந்து விட்டான். இறந்த தன் பிள்ளையை பார்த்து பக்கத்தில் அழுது கொண்டிருந்த தாயை பார்த்த இயேசுதாசன் ஐயா அவர்கள் கலங்கி போனார். இறந்த பிள்ளைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபித்த மாத்திரத்தில் இறந்த பிள்ளை உயிருடன் எழுந்தது. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் இந்த சாட்சியின் மூலம் பார்க்கிறோம். இயேசுதாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் கையில் காசோ பணமோ வைத்து கொள்ள மாட்டார். ஒருமுறை இயேசுதாசன் ஐயா அவர்கள் பேருந்தில் பயணம் செய்த பொழுது, அப்பொழுது நடத்துனர் பயணச்சீட்டை எடுக்க ஐயாவிடம் பணம் கேட்டபோது, என்னிடம் பணம் இல்லை ஐயா என்று சொன்னார். நடத்துனர் கிழவன், அவன், இவன் என்று திட்டி அவரை இறக்கிவிட்டார். இறங்கிய சாது ஐயா அவர்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்தார். ஆனால் அந்த பேருந்தோ ஒரு அடி கூட நகரவில்லை, அங்கேயே நின்றுவிட்டது. எவ்வளவோ போராடியும் அந்த பேருந்தை இயக்க முடியவில்லை. பேருந்தில் இருந்தவர்கள் அவரை ஏற்றினால் பேருந்து கிளம்பும் என்றனர். நடத்துனர் அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு அவரை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவர் பேருந்தில் ஏறினார். ஏறின உடனேயே பேருந்து கிளம்ப ஆரம்பித்தது. பிசாசு பிடித்தவர்களும் வியாதியஸ்தர்களும் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களும் சாது ஐயாவிடம் செபிக்க வருவார்கள். வந்தவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சுகத்தை பெற்று கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஊழியர்கள் நம்முடைய காலத்தில் தேவன் தந்தது நமது பாக்கியமே. சாது ஐயா அல்ல, இயேசுவே அவரில் மகிமைப்பட்டார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.